وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் 4 நோன்புகள் 5வது தராவி தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இதுவரை நாம் செய்த அமல்கள், இதுவரை நாம் ஓதிய குர்ஆன் ஷரீஃபினுடைய வார்த்தைகள், நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று ஓதப்பட்ட பல்வேறு ஆயத்துகளில் 18வது ரகாயத்தில் ஓதப்பட்ட ஒரு வசனம், யா ஐயுஹல்லதீன ஆமனு லா தஸ்அலு அன் அஷ்யாஅ என்று தொடங்கக்கூடிய அந்த ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, ஒரு செய்தியை அல்லாஹ் சொன்னா அதை அப்படியே நீங்கள் கேட்டு அதன்படி அமல் செய்யணும். அதுதான் நம்மளுடைய வேலை. அந்த காலத்தில் அல்லாஹோ அல்லது ரசூலோ ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னாங்க அப்படின்னா, இது ஏன் செய்யணும், இது எப்படி செய்யணும், எதுக்காக செய்யணும், எவ்வளவு செய்யணும் அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னால், இதனால் இது செஞ்சால் எங்களுக்கு என்ன கிடைக்கும், இதை செய்யலைன்னா என்ன கிடைக்காது அப்படிங்கிற துருவி ஒரு கேள்வியை, ஒரு செய்தியை சொன்னால் அதை திரும்ப திரும்ப கேட்கக்கூடிய பழக்கம் அந்த காலத்தில் இருந்துச்சு. அதனால் அல்லாஹோ ரசூலோ ஒரு செய்தியை நீங்கள் இதை செய்யுங்க அப்படின்னா அதை நாம் செய்வது, தொழுகணும் அப்படின்னா தொழுகுவது நம் மீது உண்டான கடமை. தொழுதா என்ன கிடைக்கும், அது தொழுதா அப்படி கிடைக்குமா இப்படி கிடைக்குமான்னு சொல்லி உள்ளுக்குள்ள ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நீங்கள் துருவி ஆராயக்கூடாது. எனவே நம்மளுடைய நாவுடைய விஷயத்துல மிக மிக கவனமாக தேவையில்லாத விஷயங்களை கேட்பது, தேவையில்லாத விஷயங்களை பேசுவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத ஒரு விஷயம். நம்முடைய நாவை, குறிப்பாக நம்மளுடைய நாவை பாதுகாக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எந்த அளவுக்குனா, மன்கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒரு உண்மையான முஃமின் ஃபல் யகுல் கைரன், பேசனா நல்லதை பேசணும், அப்படி இல்லைன்னா வாய் மூடி அமைதியாக இருக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்துல நாம சமுதாயத்துல ஒரு நல்ல மனிதராக, மார்க்கப்பட்டுள்ளவராக, அல்லாஹ்விடத்துல ரசூல் இடத்துல நம்ம மார்க்கப்பட்டுள்ள ஒரு மனிதராக நம்ம அறியப்படணும் அப்படின்னு சொன்னா, தேவையில்லாத விஷயங்களை பேசுவதை நாம் கட்டாயமாக நாம் விட்டுவிடணும். எந்த அளவுக்குன்னா, ஹதீஸ்ல வருது, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ தர்குஹு மாலா யனி, அதாவது நம்மளுடைய மார்க்கம், நாம முஸ்லீமா இருக்கிறோம், முஃமின்களாக இருக்கிறோம், பெயர் அளவில் அல்ல, அல்லாஹ் ரசூலுடைய பார்வையில உண்மை முஃமின்களாக இருக்கணும். நம்முடைய மார்க்கம் அழகாகணும், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஈமான் அழகாகணும் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களை நீங்க விட்டுவிட வேண்டும் என்பதாக. தேவையில்லாத விஷயங்களை பேசுறது, அடுத்தவங்களுடைய விஷயங்களை பேசுறது, அடுத்தவர்களுடைய வீட்டில் நடக்கக்கூடிய விஷயத்த நாம வெளியில நின்று பேசுறது. எனவே ஒரு முஸ்லிமான ஒரு மனிதன் தேவையில்லாத விஷயங்களை பேசவும் மாட்டான், அடுத்தவர்களுடைய விஷயங்களை இன்னொருவர்களிடத்துல சொல்லி அவர்களை பற்றி உண்டான குறைகளை வெளியில பேசக்கூடாது. உண்மையான முஃமினான மனிதன் அந்த காரியத்தை செய்ய மாட்டான் என்பதாக. தேவை உள்ள நேரத்துல தேவையான விஷயங்களை மட்டும் பேச வேண்டும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத விஷயங்களை நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஈமானை பாதிக்கப்படும் என்ற அளவுக்கு நபிகள் நாயகம் அவர்கள் நாவுடைய விஷயத்தை பற்றி கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள். எந்த அளவுக்குன்னா,
உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அப்படிங்கிற ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மன் நஜாத்து, வெற்றினா என்ன? வாழ்க்கையில் எல்லாமே ஜெயிக்கணும், எப்படியாவது மார்க்கத்தில், அல்லாஹ்கிட்ட, ரசூல்கிட்ட, எல்லா விஷயங்களில், குடும்பத்தில், வியாபாரத்தில், எல்லா இடத்துலையுமே நாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது குறிக்கோள் நமக்கு எல்லாத்துக்குமே இருக்குது. ஒரு சஹாபி வந்து கேட்குறாரு, மன் நஜாத்து, அல்லாஹ்வின் தூதரை, வெற்றினா என்ன? எதில் வெற்றியை அல்லாஹ் வைத்திருக்கிறான்? நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அம்சிக அலைக லிசானக, உன்னுடைய நாவை பற்றி பிடித்துக்கொள். முதலாவது. ரெண்டாவது, வல் யஸஅக பைத்துக, உன்னுடைய வீட்டை விசாலப்படுத்திக்கொள். வபுகி அலா ஹதியதிக, நீ செஞ்ச பாவத்தை நினைச்சு அழு. இந்த மூணுல நாயகம் சொன்ன செய்தி, உன்னுடைய நாவை நீ பற்றி பிடித்துக்கொள். உன்னுடைய நாவை சரியா பாதுகாத்து கொண்டால், தேவையில்லாத விஷயங்களை பேசாம இருந்த அப்படின்னா, அடுத்தவங்களை பத்தி பேசாம இருந்தேன்னா, அடுத்தவங்களுடைய விஷயத்துல மூக்க நுழைக்காம நம்ம வேலை என்ன அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு, நம்மளுடைய அமல் என்ன, நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் சரியாக செஞ்சு இருந்தால், இந்த உலகத்துல இல்லை, நாளை மறுமையிலையும் நீ வெற்றி பெற்று விட்டாய் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே யோசிச்சு பாருங்க, நாம அடுத்தவர்களுடைய, அடுத்த வீட்டில் என்ன நடக்குது, கணவன் மனைவிக்கு இடையில என்ன பேசுறாங்க, அந்த குடும்பத்தில் என்ன நடக்குது, அந்த வியாபாரத்தில் என்ன நடக்குது, ரெண்டு பேரும் நிற்கும் போது கொஞ்சம் தள்ளி நம்ம நின்னோம் அப்படின்னா அந்த ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க, இப்படியெல்லாம் நம்ம துருவி துருவி அடுத்தவங்களுடைய விஷயத்தை நம்ம ஆராய்ந்து அதை நாம வெளியில பேசக்கூடிய நாம நாவுடைய விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக பொதுமொக்குத்தனமாக நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய சுவன வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும். எந்த அளவுக்குன்னா, என்னிடத்துல ரெண்டு விஷயத்திற்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ரெண்டு விஷயம், இரண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பையும், இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் உண்டான உங்களுடைய நாவையும், இந்த ரெண்டு விஷயத்துக்கு நீங்கள் என்னிடத்துல தேவையில்லாம இதை நான் பயன்படுத்த மாட்டேன், ஹராமான வழிகளில் தேவையில்லாத இடத்துல நான் பேச மாட்டேன் அப்படின்னு இந்த ரெண்டு விஷயத்துக்கு நீங்க எனக்கு வாய்தா கொடுத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு நான் சொர்க்கத்தை வாங்கி கொடுப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குறிப்பாக இந்த மாதம் ரமலானுடைய மாதம். நமக்கு இந்த ரமலானுடைய மாதம் எப்படிப்பட்ட மாதம்? நம்ம நோன்பை வச்சுக்கிட்டு நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் பேசக்கூடாது. ஹதீஸ்லயே வருது, நோன்பாளிகள் கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாது, பொய் பேசக்கூடாது, அருவருப்பான வார்த்தைகளை பேசக்கூடாது என்றெல்லாம் ஹதீஸ்கள்ல வருகிறது. எனவே நம்ம நோன்புடைய காலங்கள்ல நோன்பை வச்சுக்கிட்டு நம்ம எந்த சூழ்நிலைகள்லையுமே, குறிப்பா இந்த நாவு, ஏன்னா இந்த நாவுக்கு நாம எதை பேசுறோம், நம்ம நல்லதை பேசுறோமா தீயதை பேசுறோமா, எதுவுமே நமக்கு வந்ததை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். அதுக்கு பின்னாடி தான் நம்ம ஃபீல் பண்ணுவோம், இப்படி பேசிட்டோமே, இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு பின்னாடி நம்ம ஃபீல் பண்ணுவோம். எனவே ஆனால் வெளியில வந்த வார்த்தைகளை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. எனவே கணித்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாவுடைய விஷயத்துல இன்னும் நிறைய விஷயங்கள். எனவே நேரத்தினுடைய சூழ்நிலைகளை கருதி ஒரு சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த நேரத்துல நம்ம சில விஷயங்களை சொல்லுகிறோம். எனவே இந்த நாவுடைய விஷயத்துல கவனமாக எச்சரிக்கையாக இருந்து நீ வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே இந்த ரமலான் முழுவதும் அதிகமாக அமல் செய்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக. நாம் வைக்கக்கூடிய நோன்புகள், நாம் தொழுத தொழுகைகள் அனைத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வதோடு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவினுடைய ரிலாவை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுப்பை அடையக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் நல்ல நசீபை ஏற்படுத்தி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا نبينا وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا اطمم لنا نورنا واغفر لنا
إنك على كل شيء قدير. اللهم ارحمني برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. اللهم صل على سيدنا نبينا وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم.